Hi students, now we are in the question. A car moves first for 0.1 hour with a velocity of 20 km per hour. Then for 0.4 hour with a velocity of 60 km per hour. And in the last for 0.2 hour with a velocity of 20 km per hour. Draw the time velocity graph for the car and use it to find. So first நம்ம velocity time graph நம்ம வரைஞ்சிரும். VT graph draw பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யலாம், இந்த டேட்டாவுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் velocity time graph. இந்த velocity time graphல நம்மளுக்கு அட் 0.1 செகண்ட் வரைக்கும், இந்த 0.1 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 20 கிலோமீட்டர் பெர் அவர். velocity அப்படின்றது கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்றது ஒய் ஆக்சிஸ்லையும், டைம் அப்படின்றது ஹவர்ஸில் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். 0.1 ஹவர் வரைக்கும், ஃபர்ஸ்ட் 0.1 ஹவர் வரைக்கும் இதில் 20 கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்கு. தென் 0.4 ஹவர், தென் அப்படின்னு என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் 0.4 ஹவர்ஸ் 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. இதுக்கப்புறம் 0.1, 0.2, 0.3, 0.4, தென் 0.4. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த 0.4 ஹவர்ஸ். சரியா, இதுதான் 0.4. சரியா, ஸோ அதில் என்ன செஞ்சிருக்குன்னா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். இங்க இருந்து இது வரைக்கும் எப்படி இருக்குன்னா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அண்ட் இன் த லாஸ்ட் ஃபார் 0.2 ஹவர் the velocity of 20 km per hour. லாஸ்ட் என்னது 0.5ல இருந்து அகைன் 0.2 hours. சரிங்களா, அது 20 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல டிராவல் பண்ணியிருக்கு. இந்த கிராஃப்ல நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றத மட்டும் இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா 0.1 ஹவருக்கு, 0.1 ஹவருக்கு நம்மளுக்கு என்ன செஞ்சாச்சு 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். தென் 0.4 ஹவருக்கு நம்மளுக்கு 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்திருக்கு. தென் ஆஃப்டர் 0.2 ஹவர்ஸில் நம்மளுக்கு 20 கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருந்திருக்கு. இதுதான் இங்கே கொடுத்துருக்கிற கிராஃப். சரியா, அடுத்து ஹவு மச் டிஸ்டன்ஸ் த கார் மூவ்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வல் என்ன, முதல்ல 0.1 ஹவர் வரைக்கும் தானே சொன்னாங்க. ஸோ இந்த பாயிண்டை நம்ம ஓ ஏ பி சி டி இ எஃப் நோட் பண்ணிக்கிடும். ஓ பி, இந்த பாயிண்ட் வேணா கியூ, இது ஆர்னு வேணா ரெப்ரசன்ட் பண்ணிக்கிடும். ஓ பி கியூ ஆர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வல்ல நம்மளுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு, டிஸ்டன்ஸ். அப்போ இந்த வெலாசிட்டியில இருந்து டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மெத்தடுக்கு நம்ம என்ன தேவை, ஏரியா கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இருந்து எதை கண்டுபிடிக்க போறோம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ இதுல நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க ரெக்டாங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெக்டாங்கிள் நீங்க என்ன செய்வீங்க, எக்ஸ் ஆக்சிஸ் 0.1 ஹவர் இன்டு ஒய் ஆக்சிஸ் 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ இதான் ஏரியா, புரிஞ்சுங்களா. அடுத்தது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, ஹவு மச் டிஸ்டன்ஸ் த கார் மூவ்ஸ் இன் த ஹோல் ஜேர்னி. ஹோல் ஜேர்னினா ஆக்சுவலாக நம்மளுக்கு இங்கே 0ன்ற இந்த பொசிஷன்ல இருந்து 0.7 ஹவர்ஸ்ன்ற இந்த டைம் வரைக்கும் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ ஹோல் ஜேர்னிக்கு நம்ம பார்க்கும்போது இந்த ஏரியா, அடுத்து இந்த ஏரியாக்குன்றது பார்க்கும்போது 0.4 ஹவர் இன்ட்டு 4 ஹவர் இன்ட்டு இதோடைய ஹைட் வந்து 60 இல்லையாப்பா, 60. தென் இந்த ஏரியாவுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யணும், 0.2 ஹவர் இன்ட்டு 20. சரிங்களா, ஸோ இதுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். 0.1 இன்ட்டு 20 இந்த ஏரியா போட்டு வச்சுக்கிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 ஏரியாவே நம்ம டோட்டலாக கூட்டிட்டோம் அப்படின்னம்னா ஹோல் ஜேர்னிக்கான டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். சரிங்களா, அடுத்ததா ஹவு மச் டைம் த கார் டேக்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் 14 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் 14 கிலோமீட்டரில் அது எவ்வளோ டைம் எடுத்திருக்கும். இண்டிகேட் த ஏரியா இன் யுவர் கிராஃப் விச் இண்டிகேட் த ஜேர்னி ஆஃப் ஃபர்ஸ்ட் 14 கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ கிராஃப்லேயே நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டணும். இந்த கிராஃப் நம்ம முதல்ல 1 by 1 நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்தோம்னா அதுக்கடுத்து ஃபைனலாக அந்த தேர்ட் ஒன்னை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன செஞ்சோம், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வலுக்கான டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வல் டிஸ்டன்ஸ் கவர்ட், அதாவது ஏரியா OAPP. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஹவு மச் டிஸ்டன்ஸ் த கார் மூவ்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வல்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பிக்சரில் நம்ம பார்க்கும்போது OAPP அப்படின்றதுக்கு எக்ஸ் ஆக்ஸில் 0.1 ஹவர், ஒய் ஆக்ஸில் 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ அப்போ இதை 0.1 இன்ட்டு 20 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு பார்த்தோம்னா ரிசல்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 கிலோமீட்டர் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வல் டிஸ்டன்ஸ் கவர்டுன்றதை நம்ம பார்த்தோம்.
அடுத்து ரெண்டாவது டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ், ஹவு மச் டிஸ்டன்ஸ் த கார் மூவ்ஸ் இன் த ஹோல் ஜேர்னி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்ன செய்ய போறோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிராஃபில் ஓவரால் ஏரியாவை கண்டுபிடிக்கணும். அதாவது 0.1 ஹவருக்கும் தென் 0.4 ஹவருக்கும் 0.2 ஹவருக்கும் டோட்டலாக 0.7 ஹவர்ஸ்க்கு டோட்டலாக நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போது இதுக்கான ஏரியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏரியா ஆஃப் நம்மளுக்கு OAPP அப்படின்ற ஃபர்ஸ்ட் இன்டர்வல் நம்ம எப்படி எழுதலாம், 0.1 இன்ட்டு 20 km/h. தென் ப்ளஸ் இதோட சேர்ந்து அடிஷனலாக நெக்ஸ்ட் PCDQ சரிங்களா. ஸோ இந்த ஏரியாவுக்கு 0.4 ஹவர்ஸ் இன்ட்டு 60, 0.4 ஹவர்ஸ் இன்ட்டு 60. தென் லாஸ்ட் ஒரு ஏரியா பார்க்கணும், QEFR. ஸோ இந்த ஏரியாவுக்கு 0.2 இன்ட்டு 20. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். ஓவரால் இந்த ஏரியாவை நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். 0.1 இன்ட்டு 20 2, 0.4 இன்ட்டு 60 24, ப்ளஸ் 0.2 இன்ட்டு 20 நம்மளுக்கு 4. ஸோ டோட்டலாக 30 கிலோமீட்டர். சரிங்களா, டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அப்படின்னு பார்க்கும்போது 30 கிலோமீட்டர். தென் தேர்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹவு மச் டைம் த கார் டேக்ஸ் இன் ஃபர்ஸ்ட் 14 கிலோமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து இண்டிகேட் த ஏரியா இன் யுவர் கிராஃப் விச் இண்டிகேட் த ஜேர்னி ஆஃப் ஃபர்ஸ்ட் 14 கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கிராஃபில் நம்மளுக்கு 0.1 ஹவருக்கு நம்ம எக்ஸாக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருந்தோம்னு பார்த்தோம். ஓவரால் ஜேர்னி 0.7 ஹவர் வரைக்கும் 30 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இவங்க கொடுக்குற இந்த தேர்ட் கொஸ்டினில் 14 கிலோமீட்டர் அப்படின்றது இந்த இன்பிட்வீனில் 0.7க்கு இடையில இன்பிட்வீனில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் வரணும் இல்லைங்களாப்பா. சார் இந்த இடத்த நான் ஒரு டைமை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த டைம் என்ன அப்படின்னு தெரியாதனால இந்த இடத்துல 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்து வரைக்கும் இருக்கக்கூடிய டைமை T அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களாப்பா, இந்த டயத்தை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டயத்தை கண்டுபிடிக்கிற இடத்துல இந்த ஏரியாவை MNன்னு வச்சுக்கிடும். ஃபர்ஸ்ட் இந்த 0.1 ஹவர் ஏரியாவுக்கு தெரியும். அடுத்து PCMN இந்த ஏரியாவை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இப்போ 14 கிலோமீட்டருக்கு சரிங்களா, 14 கிலோமீட்டருக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஏரியாவை நம்ம கிராஃப்லையும் ஷேடோ பண்ணி காமிக்கணும். பார்க்கலாமா? இப்போ டைம் டேக்கன் ஃபார் ஃபர்ஸ்ட் 14 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொன்னதுனால இந்த கொஸ்டினை எப்படி பார்க்கணும்னா, ஏரியா ஆஃப் OAPP ப்ளஸ் PCMN இதோடைய மொத்த டிஸ்டன்ஸ் இப்போ 14 கிலோமீட்டருக்கு நம்ம பார்க்குறோம். OAPP அப்படின்றது ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். எவ்வளோப்பா, 0.1 இன்ட்டு 20 ப்ளஸ் இதோட எதை ஆட் பண்ணணும், PCMNக்கு ஏரியா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாக்ஸில் இதோட டிஸ்டன்ஸ் P to N எவ்வளோ இருக்கு, D மைனஸ் ஆக்சுவலாக அந்த ஓவரால் Tல 0.1 கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதான் PN. இதை T மைனஸ் 0.1 சரிங்களா, இதுதான் Pலேருந்து N வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ அதை T மைனஸ் 0.1 இன்ட்டு 60 இதோட ஹைட்டு 60. ஸோ இது நம்ம 14 கிலோமீட்டருக்கு கொண்டு வந்து காட்டணும். அப்போ இதிலே டைம் பீரியடை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்க, இந்த 0.1 இன்ட்டு 20 அப்படின்றது நம்மளுக்கு 2 ப்ளஸ் T மைனஸ் 0.1 இன்ட்டு 60. ஸோ இப்போ இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துருங்களேன். இந்த 14 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்களா, இந்த 14 மைனஸ் 2 அப்படின்னு கொண்டு வந்துடும் இந்த டேமை. சரியா, இந்த டேமை 2ன்னு வர்றதா அந்த சைடு கொண்டு போயிட்டேன். அப்போது இந்த 14 மைனஸ் 2 எவ்வளவு, 12. T மைனஸ் 0.1 60 இந்த டினாமினேட்டர் கொண்டு வரும்போது 12/60ன்றது 1/5 வரும். 1/5ன்றது 0.2. ஸோ அப்போது T ஈக்குவல் டு இந்த மைனஸ் 0.1 அந்த சைடு கொண்டு போகும்போது 0.2 ப்ளஸ் 0.1 அப்படின்னா 0.3 ஹவர்ஸ்ன்னு கிடைக்கும். சரிங்களாப்பா. ஸோ அப்போது கிராஃபில் நம்ம எந்த இடத்துல கிராஃப் பண்ணியிருக்கணும், ஆக்சுவலாக இந்த MN அப்படின்ற இந்த ஏரியா வேற எங்கேயும் கிடையாது, எக்ஸாக்டாக இந்த T ஈக்குவல் டு 0.3 ஹவர்ஸில் நம்மளுக்கு 14th கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருக்கு. சரிங்களாப்பா, இங்கே 14 கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த டீயை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்ற இந்த ஸ்டெப்பை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்,
நல்லா கவனித்து பார்த்துக்கணும். இன்கேஸ் இந்த டேம் ஃபர்ஸ்ட் ஏரியா கொடுக்காம ஃபர்ஸ்ட் 14 கிலோமீட்டர் கேட்டாலும் சரி, லாஸ்ட் 14 கிலோமீட்டர் கேட்டாலும் சரி, இதே மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணி என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களாப்பா? தொடர்ந்து இதே போல் நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.